டிவைன் தாட்ஸ் ஃபார் தி டே. இன்றைக்கான தெய்வீக சிந்தனைகள். ஆர் ரியல் ஃபெலோஷிப் வித் காட். கடவுளுடனான நமது உண்மையான கூட்டுறவு அல்லது ஐக்கியம். மை beloved, without fellowship, nothing we do on earth is esteemed in heaven. That's why the highest and most important purpose of Christ in the plan of salvation is the call to fellowship, bringing us into fellowship with God. It's not enough that you are born again. What God really wants is fellowship with you. That's the purpose of the new birth. We have been called into partnership and togetherness with deity. It's the fellowship of the God kind and oneness of spirit. My beloved, our desire should be to fellowship more with the Holy Spirit every day. Hallelujah. என் அன்பானவர்களே, கூட்டுறவு அல்லது ஐக்கியம் இல்லாமல் பூமியில் நாம் செய்யும் எதுவும் பரலோகத்தில் மதிக்கப்படாது. அதனால்தான் இரட்சிப்பின் திட்டத்தில் இயேசுவின் மிக உயர்ந்த மற்றும் மிக முக்கியமான நோக்கம் ஐக்கியத்திற்கான அழைப்பு. தேவனோடு நம்மை கொண்டு வரும் ஐக்கியம். நீங்கள் மீண்டும் பிறந்தால் மட்டும் போதாது. தேவன் உண்மையில் விரும்புவது உங்களுடன் கூட்டுறவு கொள்ள வேண்டும் என்பதுதான். புதிய பிறப்பின் நோக்கமும் அதுதான். நாம் தெய்வீகத்துடன் ஐக்கியமும் மற்றும் ஒற்றுமைக்கும் அழைக்கப்பட்டுள்ளோம். இது தேவ வகையின் ஐக்கியம், ஆவியின் ஒருமை. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடன் அதிகமாக ஐக்கியப்பட வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.